நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை நாகமலை ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர், சாரண ஆசிரியர், திருமங்கலம் மாவட்ட சாரண அமைப்பு ஆணையருமான திரு டி. ஜோசப் வினோ அவர்கள் சாரண அமைப்பு முறைகள் குறித்தும் மாணவர்கள் பயிற்சி குறித்தும் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். சாரணர் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் பள்ளிகள்ல மாணவர்களுடைய வளப்படுத்துறதுக்காக, நெறிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம். அந்த சாரணர் இயக்கம் எப்ப ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்காணல் செஞ்சு பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் ஐயா. முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா. புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய பெயர் ஜோசப் வினோ. நான் மதுரை மாவட்டத்தில் ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராகவும் சாரண ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 24 ஆண்டுகளாக சாரண ஆசிரியராக பல்வேறு மாணவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் 10 to 15 மாணவர்கள் ஆளுநர் விருதுக்கும் மாணவர்களை அனுப்பி அந்த மாணவர்கள் பயிற்சி பெற்று வராங்க. சார், இப்ப இந்த சாரணர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நம்ம எல்லா பள்ளிகள்லயுமே பார்த்திருப்போம். சாரணர் இயக்கம் அப்படின்னா என்ன? இந்த இயக்கம் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். சாரணர் சாரணிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ். பாய்ஸுக்கு சாரணர் இயக்கம், கேர்ள்ஸுக்கு சாரணிய இயக்கம். இந்த சாரணிய இயக்கம் என்பது உலகம் முழுவதும் உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கான ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உன்னதமான இயக்கம். தன்னார்வத்தின் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் செயல்படுகிறது. தன்னார்வத்தின் அடிப்படையில் செயல்படும் இளைஞர் மற்றும் மாணவர்களின் ஒழுக்கம், சேவை, தைரியம், ஒற்றுமை இது போன்ற நல்ல பண்புகளை வளர்க்கும் ஒரு உலகளாவிய ஒரு அமைப்பு தான் இந்த சாரணர் இயக்கம். மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி திறன்கள் இருக்கும். ஒரு மாணவன் நல்லா விளையாடுவான், ஒரு மாணவன் படிப்புல நல்லா சுட்டியா இருப்பான், ஒரு சில மாணவன் ஓவியம் வரையக்கூடிய திறன் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும். ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய தனித்திறன் மற்ற மாணவனுக்கு இருக்காது. இந்த ஒவ்வொரு மாணவர்களின் திறனையும் ஒருங்கிணைத்து சமுதாயத்திற்கு எப்படி ஒரு பயனுள்ள வகையில் மாற்றுவது என சொல்லிக் கொடுப்பதும் பழக்கப்படுத்துவதும் தான் இந்த சாரணர் இயக்கத்தின் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். இன்னைக்கு உள்ள ஒரு சமுதாய சூழல்ல மாணவர்களின் கவனம் பல வகைகளில் சிதறடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா சொல்லணும்னா செல்போன், டிவி இது போன்ற பல வகைகளில் மாணவர்களின் கவனம் படிப்புல இருந்து விலகி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த சாரணர் இயக்கம் மாணவர்களிடையே ஒழுக்கம், கட்டுப்பாட்டுகளை வளர்ப்பது, அவர்களின் உடல் நலனை பாதுகாப்பது, கைத்திறனை வளர்ப்பது, தொண்டு செய்யும் பண்பினை வளர்ப்பது, இந்த 4 முக்கிய நோக்கங்கள் தான் சாரண இயக்கத்தின் முக்கியமான நோக்கம். 1899, 1900 இந்த ஆண்டுகள்ல சவுத் ஆப்பிரிக்கால நாப்கிங் என்ற ஒரு நகரத்துல ஆங்கிலேயருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 217 நாட்கள் ஒரு போர் நடக்குது. அது டச்சுக்காரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல ராணுவ தளபதி பேடன் பவுல், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், அவர் தலைமையில் ஒரு ஆங்கில படை டச்சுக்காரர்களை எதிர்த்து போரிடுது. அந்த போர்ல இவங்கள்ட்ட குறைவான வீரர்கள் தான் இருக்காங்க, ஆயுதங்களும் குறைவாக தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் என்ன பண்றாருன்னா, நிறைய சிறுவர்களை பயன்படுத்தி அந்த கூடாரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, அவர்களுடைய ராணுவ கிடங்கு எங்க இருக்கு, இது போன்ற விஷயங்களுக்கு சிறுவர்களை பயன்படுத்துறாரு. குறைவான வீரர்கள் இருக்காங்க, ஆயுதங்கள் குறைவா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில சிறுவர்களை பயன்படுத்தி அவருடைய அறிவு கூர்மையால் அந்த மேப்பிங் என்ற இடத்தை டச்சுக்காரர்களிடமிருந்து அவர் கைப்பற்றுகிறார். இந்த துணிச்சல் மிக்க சிறுவர்களை நாம் ஏன் ஒரு சரியான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்ற அவருடைய முடிவு தான் இந்த சாரணர் இயக்கம் தொடங்கப்பட்டதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். இங்கிலாந்து நாட்டுல பிரவுன்ஸ்டீ அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. பிரவுன்ஸ்டீ என்ற தீவில் 1907 ஆண்டு ஜூலை 29 நாள் முதல் ஆகஸ்ட் 9 வரை 12 நாட்கள் இந்த ராபர்ட் ஸ்டீவன்சன் ஸ்மித் பேடன் பவுல் முதலாக 20 சிறுவர்களை கொண்டு
ஒரு பரிசோதனை முகாம், சிறுவர்களை எப்படி பயன்படுத்தலாம் அது போன்ற ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் கேம்ப் முதலாக நடத்துகிறார். அந்த 20 சிறுவர்களை கொண்டு நடத்தப்பட்ட அந்த முகாம் தான் சாரணர் இயக்கம் தொடங்குவதற்கு முதல் துவக்கம். இந்த இயக்கம் 1907ஆம் ஆண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உலகம் முழுவதும் வளர தொடங்குது. அதற்கு பிறகு நம்ம இந்தியால சாரணர் இயக்கம் 1909ஆம் ஆண்டே வந்துருச்சு. அந்த சமயத்துல ஆங்கிலேயருக்கும் ஆங்கிலோ இந்திய மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த சாரணர் இயக்கத்தில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 1916ஆவது வருஷம் இந்தியர்களுக்கும் இந்திய சாரணர் இயக்கம் சாரண சிறுவர் சங்கம் என்ற பெயரில் தொடங்கப்படுது. தென்னிந்தியாலையும் வட இந்தியாலும் தனித்தனி முறையில இந்த சாரணர் இயக்கம் தொடங்குறாங்க. தென்னிந்தியால சென்னையில உள்ள அடையாறுல டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையாரும் டாக்டர் GS அருண்டேல் ஆகியோரால் இந்த இயக்கம் தொடங்குறாங்க. இதுல அன்னி பெசன்ட் அம்மையார் அடிக்கடி சொல்லுவாங்க, என் வசம் 1 டஜன் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் அனைவரையும் நான் சாரண இயக்கத்தில் ஈடுபடுத்துவேன் என்று கூறுகிறார். அதே போல வட இந்தியால 1918ஆவது வருஷம் பண்டித மதன் மோகன் மாளவியா சேவா சமிதி சாரணர் சங்கம் என்ற பெயரில் இந்த இயக்கம் தொடங்கப்படுது. அதற்கு பிறகு தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கும் பாரத சாரண இயக்கம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு முதல் தோற்றுவிக்கப்படுகிறது. சாரணிய இயக்கம் அதுக்கு அடுத்த வருஷம் 1951ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் நாள் பாரத சாரணிய இயக்கம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு இன்று வரை செயல்பட்டு வருகிறது. இந்த பாரத சாரணிய இயக்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா மிஸ் அக்னஸ் பேடன் பவுல் சொல்லுவாங்க. இவர் பேடன் பவுலின் சகோதரி. ஐயா, இப்ப நம்ம அந்த சாரணர் இயக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாரணர் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு நம்ம யாரை அழைக்கிறோம், ஏன் அவரை சாரணர் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கிறோம், அதுக்கு என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. சர் ராபர்ட் ஸ்டீபன்சன் ஸ்மித் பேடன் பவுல் ஆஃப் கில்வெல், இதுதான் அவருடைய முழு பெயர். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், இராணுவ தளபதி. இவரால தான் இந்த சாரணர் இயக்கம் தொடங்கப்பட்டது. இவரை சுருக்கமா பேடன் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்த இராணுவத்துல அதிக வருஷம் இருந்திருக்காரு, இங்கிலாந்து இராணுவத்துல அதிக வருஷம் இருந்திருக்காரு, நிறைய போர்களை வழிநடத்தி போயிருக்காரு. அதுல அவருக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை 1908ஆம் ஆண்டு சாரணர்களுக்கு ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். சிறுவர் சாரண புத்தகம் என்ற பெயரில் அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். அந்த புத்தகம் தான் இன்னைக்கு வரைக்கும் சாரணர்களோட வேத புத்தகம். சிறுவர் சாரண சாரணியம் என்ற நூலை வெளியிட்ட பிறகு இந்த காலத்துல எல்லாரும் செல்போன் பாக்குறாங்க. அப்ப அந்த புத்தகம் அந்த காலத்துல படிக்கக்கூடிய பழக்கம் அதிகமா இருந்துச்சு. இப்ப அந்த புத்தகம் படிச்ச எல்லாரும் சிறுவர்களை இந்த மாதிரி வழி நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லார்ட்டையும், உலகம் முழுவதும் உள்ள எல்லார்ட்டையும் கல்வியாளர்கள் மத்தியில எழ தொடங்குது. ஸோ அந்த தாக்கம் தான் இந்த சாரணர் இயக்கம் தொடங்குவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த புத்தகத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இளைஞர்களுக்கான ஒழுக்கம், தற்காப்பு பயிற்சி மற்றும் சமூக சேவை, இது எல்லாமே அறிமுகப்படுத்துறாரு. உலகத்துல உள்ள பல நாடுகள்ல இந்த சாரணர் இயக்கம் இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் உள்ளது. இன்னைக்கு அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாரணர் இயக்கத்துல கடைபிடிச்சிட்டு வராங்க. இது ஒரு இளைஞர்களின் வழிகாட்டு நூல் போல் இருக்கும். இளைஞர்களை எப்படி வழிகாட்டலாம் அப்படின்னு ஒரு நூல் போல அந்த நூல் இருக்கும். இது உலகத்துல 150க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சாரணர்களுக்கான ஒரு வேத நூல் என்றே சொல்லலாம். ஐயா, இப்ப சாரணர் அமைப்பை பொறுத்தளவுல குருளையர் சாரணர், திரி சாரணர் அப்படின்னு நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. சாரணர் அமைப்புல என்னென்ன உட்பிரிவுகள்லாம் இருக்குது, அதனுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. சாரணர் இயக்கத்துல மாணவன், சிறுவர், சிறுமியர் எந்த வயதுல இருந்து சேரலாம் அப்படின்னா 5 வயதுல இருந்து 10 வயது வரைக்கும். பிரைமரி ஸ்கூல்ல படிப்பான்ல, இந்த பிரைமரி ஸ்கூல்ல படிக்கும்போது கப் புல்புல் என்ற பெயரில் சாரணர் சிறுவர் சிறுமியர் கப் புல்புல் என்ற பெயரில் இந்த சாரணர் இயக்கம் செயல்பட்டு வருகிறது. அவங்களுக்குன்னு ஒரு மோட்டோ இருக்கு, டூ யுவர் பெஸ்ட் அப்படின்றதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த மோட்டோ. அதற்கு பிறகு 11 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும், 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் சிறுவர் சிறுமியர்களுக்கு சாரணிய இயக்கம் என்ற பெயரில் அந்த 11 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் சாரண சாரணியரா இருப்பான். இவங்களுக்குன்னு ஒரு மோட்டோ இருக்கு, பி ப்ரிப்பேர்டுன்னு சொல்லுவாங்க.
உடலாலும் உள்ளத்தாலும் தயாராக இருக்க வேண்டும். பிசிக்கலி ஸ்ட்ராங், மென்டலி அவேக் அண்ட் மாரலி ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்ற ஒரு மோட்டோ தான் இந்த சிறுவர் சாரணியர்களுக்கான ஒரு மோட்டோவா இருக்கும். அதற்கு பிறகு காலேஜில் போனதுக்கு அப்புறம் இவங்க சாரணர்களாக தொடரலாம். ரோவர் ரேஞ்சர் என்ற பெயரில் அவர்கள் காலேஜில் படிக்கும் போதும் இந்த சாரணர் அமைப்புல அவங்க தொடங்கலாம். அவங்களுக்கு என்ன மோட்டோ அப்படின்னா சர்வீஸ். 17 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு சர்வீஸ். எந்த சூழ்நிலைக்கும் மனதுடனும் உடலுடனும் தயாராக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவ தயாராக இருக்க வேண்டும் என்பதே அந்த சாரண ரோவர் ரேஞ்சரோட ஒரு மோட்டோ. இப்படி 3 பிரிவா சாரணி இயக்கம் 3 பிரிவா 5 வயது முதல் 10 வயது வரைக்கும், 11 வயது முதல் 17 வயது வரைக்கும், 17 வயதுக்கு மேலும் இந்த சாரணர் அமைப்பில் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். ஐயா, இப்ப சாரணர் இயக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சாரணர் இயக்கத்தின் அதனுடைய விதிமுறைகள்னா என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. சாரண இயக்கத்துக்கு விதிமுறைகள் அப்படின்னா APRO என்ற ஒரு புத்தகத்துல இந்த சாரண இயக்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஒரு விதிமுறை அவங்களே வகுத்து கொடுத்திருக்காங்க. APRO அப்படின்னா என்னன்னா எய்ம்ஸ், பாலிசி, ரூல்ஸ், ஆர்கனைசேஷன். இதுதான் அதனுடைய பிரிவு. இதுல எய்ம்ஸ் அப்படின்றப்போ இந்த சாரண இயக்கத்துல எந்த மாதிரி ஒழுக்கம், உடல் நலம், மன உறுதி, தேவை, நல்ல குடிமகனாக இந்த சாரண மாணவனை எப்படி உருவாக்கலாம், சாரண மாணவனுக்கு எப்படி ஒரு தலைமை பண்பை கொடுக்கலாம், இதுக்குள்ள அந்த சாரண APROட எய்ம். இதுதான் அந்த எய்மா இருக்கும். அடுத்ததாக இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா சாரண முகாம் எப்படி நடத்தணும், சாரண அணிவகுப்பு எப்படி இருக்கணும், சாரண மாணவனுடைய சீருடை எப்படி இருக்கணும், சாரணியர்களோட சீருடை எப்படி இருக்கணும், இந்த சாரண பிரிவுகள் எப்படி இருக்கணும், இதுக்குள்ள அவங்க ரூல்ஸ் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது இதோட பாலிசி. இந்த பாலிசி என்னன்னா இந்திய பண்பாடு பற்றியும் தன்னார்வத்தோட மாணவர்கள் சேர்வதை பற்றியும், அனைத்து பாலினத்தினரும் எல்லாரும் ஒண்ணுதான், ஆண் பெண் இவர்கள் உயர்வு தாழ்வுலாம் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பாலிசியா சாரண APRO புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்கனைசேஷன், யார் இதை நடத்தலாம், தேசிய தலைமையகம், மாநில தலைமையகம், அப்புறம் ஸ்கவுட் அண்ட் கைடு, இங்க யார் எந்தெந்த பிரிவுகளை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு மாவட்டத்தை எடுத்துட்டோம்னா மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார், அதுக்கப்புறம் முதன்மை ஆணையர் இருப்பார், சாரண ஆணையர் இருப்பாரு, ஒரு செயலாளர் இருப்பாங்க, பொருளாளர் இருப்பாங்க, சாரண அமைப்பு ஆணையர் இருப்பாங்க, சாரண பயிற்சி ஆணையர் இருப்பாங்க, இதே போல சாரணி அமைப்புகள் இருப்பாங்க. இதே போன்ற பல விதிகளை இந்த APRO புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைப்படிதான் இந்த சாரண இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இது ஒரு 3 பார்ட்டா இருக்கும். APRO பார்ட் 1 அப்படின்னு சொல்றது இந்த சாரணியர் ஆசிரியர்கள் அனைவருக்குமான பொதுவான கட்டுப்பாடுகள் அந்த புத்தகத்துல இருக்கு. அடுத்து பார்ட் 2 அப்படின்னு இன்னொரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னா ஸ்கவுட்ஸ், ரோவர்ஸ் 17 வயசு மேல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கான விதிகள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. APRO பார்ட் 3 அப்படின்ற புத்தகத்துல கைட்ஸ், ரேஞ்சர்ஸ், இந்த விமன் லீடர் எப்படி இருக்கணும், அவங்களுக்கான விதிகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த APRO 3 அப்படின்ற புத்தகத்துல இருக்கும். இது எல்லாமே சாரண இயக்க அமைப்பு, சாரண இயக்கத்தோட வழிமுறைகள், எப்படி கேம்ப் நடத்தணும், ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும், எல்லா முறைகளும் இந்த APRO புத்தகத்துல என்ன இருக்கோ அதன்படிதான் இந்தியா முழுவதும் நம்ம செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்ப தற்போது கூட ஒவ்வொரு சாரண மாணவனுக்கும் யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்க. UID நம்பர், ஆதார் எண் கொடுப்பது போல ஒவ்வொரு சாரண மாணவனுக்கும் சாரண ஆசிரியர்களுக்கும் இந்தியா முழுவதும் உள்ள அனைவருக்கும், அனைத்து சாரணியர்களுக்கும் UID நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த எண் அந்த மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு இப்ப 6ஆம் வகுப்புல எங்க பள்ளிக்கூடத்துல சேரக்கூடிய ஒரு மாணவன் பல்வேறு நிலைகள்ல படிச்சுட்டு வரான். ஒருவேளை டிஸ்கண்டினியூ ஆகி வேற பள்ளிக்கூடத்துல சேரும் பொழுது அந்த எண்ணை பயன்படுத்தி அவன் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். காலேஜில் போகும்போது அதையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது எல்லாமே தான் இந்த APRO புத்தகத்தின் விதிமுறைகள் படிதான் இந்த சாரணர் இயக்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. ஐயா, இப்ப சாரணர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சிறுவர் சாரணியர்களுக்கு அப்படின்னு ஒரு சட்டம் ஒண்ணு இயற்றிருக்காங்க. 1908ஆம் ஆண்டு சிறுவர் சாரணிய சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்திய அரசியலமைப்புல எழுதப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
சாரண சட்டம், ஸ்கவுட் லா, இதுக்கு கண்டிப்பாக சாரண மாணவனாக இல்ல சாரணிய மாணவியாக இருக்கக்கூடிய அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் மனப்பாடமாக அதை சொல்லுவான். சாரண சட்டம் ஒரு சட்டம் தான், அதுல 9 பிரிவுகள் இருக்கு. அந்த 9 பிரிவுகளும் அவன் மறுபடியும் நினைவுபடுத்தி தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய நடைமுறைகளிலும் செயல்படுத்தி கொண்டு வருவான். அது என்னென்ன அப்படின்னா, சாரணன் நம்பிக்கைக்கு உரியவன், சாரணன் மாறா பற்று உடையவன், மூன்றாவதாக சாரணன் எல்லோருக்கும் நண்பன், ஏனைய சாரணனுக்கு சகோதரன், நான்காவதாக சாரணன் மரியாதை உடையவன், ஐந்தாவதாக சாரணன் விலங்குகளின் நண்பன், இயற்கையை நேசிப்பவன், ஆறாவதாக சாரணன் கட்டுப்பாடு உடையவன், பொது சொத்துக்களை பாதுகாப்பதில் துணையானவன், ஏழாவதாக சாரணன் தைரியம் உடையவன், சாரணன் கணமுடையவன், ஒன்பதாவதாக சாரணன் மனம் மொழி மெய்களில் தூய்மையானவன். ஸ்கவுட் லா அனைத்து சாரண மாணவர்களும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸ்கவுட் லாவை சேரும் பொழுது இந்த ஸ்கவுட் லாவை படிக்க வைப்பது சாரண ஆசிரியர்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பா இருக்கும். ஆங்கிலத்துல ஸ்கவுட் இஸ் ட்ரஸ்ட்வர்தி, ஸ்கவுட் இஸ் லாயல், a scout is friend to all and brother to every other scout, scout is courteous, scout is friend to animals and loves nature, scout is disciplined and helps to protect public property, scout is courageous and scout is thrifty and scout is pure in thought, word and deeds. என்ற ஒரு அந்த ஸ்கவுட் லாவை அனைத்து சாரணமானவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய நடைமுறைகளும் செயல்படுத்தி கொண்டு வருவான். நீங்க இப்ப ஒவ்வொரு சாரணர் அமைப்பிலையும் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சாரணிய வாக்குறுதி அப்படிங்கிற அந்த மாணவர்களுக்கு ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டு அது நிறைவேற்றுவது அவங்களுடைய கடமையா இருக்குது. இப்ப இந்த சாரணியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வாக்குறுதி என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சாரணிய வாக்குறுதி என்பது இதுல 3 பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு சாரணனும் தன்னுடைய கண்ணியத்தின் கீழ் உறுதிமொழி எடுத்துக்கொள்வான். இந்த சாரண உறுதிமொழியை ஒரு 3 பிரிவுகளா பிரிக்கலாம். கடவுளுக்கும் நாட்டிற்கும் என் கடமையை செய்வேன், பிறருக்கு உதவி செய்வேன், சாரண விதிகள், இப்பொழுது சொன்னேன் பாத்தீங்களா 9 பிரிவுகள்ல ஒரு சட்டம். இந்த சாரண விதிகளை கடைபிடித்து என் வாழ்க்கையில் நடப்பேன் என ஒவ்வொரு முறையும் அவன் உறுதிமொழி எடுப்பான். அந்த உறுதிமொழி எப்படி எடுப்பான் அப்படின்னா, அவனுக்கு பேட்சஸ் தோட்டும் பொழுது அது ஒரு சடங்கு இருக்கு. அதே போல இந்த உறுதிமொழியை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சடங்கு இருக்கு. இந்த நேரத்துல அவன் அந்த உறுதிமொழியை எடுப்பான். உறுதிமொழி எடுக்கும் பொழுது தன்னுடைய சுண்டு விரல பெரிய விரல மடக்கி மற்ற 3 விரல்களையும் நேராக நிமிர்த்தி நெஞ்சுக்கு நேராக வைத்து அந்த ஸ்கவுட் சைன் அதை காட்டிட்டு அவன் ஒரு நேராக அட்டென்ஷன் பொசிஷன்ல அந்த உறுதிமொழியை எடுப்பான். எடுத்து அந்த 3 பாயிண்ட்ஸையும், அந்த உறுதிமொழியில் உள்ள 3 பாயிண்ட்ஸையும் ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்திய வருவான். On my honor, I promise that I will do my best to do my duty to God and my country, to help other people and to obey the scout law என்ற அந்த உறுதிமொழியை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சாரண கூட்டத்திலும் ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி கொண்டு வருவான். ஐயா, இப்ப இந்த பள்ளிகள்ல நிறைய சாரணர் இயக்கங்கள் இன்னைக்கு இருக்குது. ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி சாரணர் இயக்கத்துல தான் போய் சேரணும் அப்படிங்கிற பட்சத்துல சாரணர் இயக்கத்துக்கு மாணவ மாணவிகள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா. கண்டிப்பா சொல்றேன் சார். சாரணர் இயக்கம் என்பது ஒரு வாலண்டியர் சர்வீஸ். NCCல சேரணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல உடல் திறன் இருந்தால்தான் சேர முடியும். ஆனா சாரண இயக்கத்துல அப்படி கிடையாது. சுய விருப்பத்தின் அடிப்படையில், தன் ஆர்வத்தின் அடிப்படையில் தான் அவன் சாரணர் அமைப்புல சேருவான். 6ஆம் வகுப்பு மாணவனாக இருக்கும்போது சாரண அமைப்பில் சேரலாம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த ஒரு செயலையும் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அது ஒரு 21 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது அவனுக்கு பழக்கமாக மாறிவிடும் என்று சொல்வார்கள். உதாரணமா காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சானா ஒவ்வொரு நாளும் ஒரு 21 நாட்கள் அவன் தொடர்ச்சியா 5 மணிக்கு எழும்பி பழகிட்டானா அது அவனுடைய வாழ்க்கை பழக்கமாயிரும். அந்த விஷயம் அவனுக்கு பழக்கமாயிரும். அதே போல ஒரு விஷயத்த இந்த சாரண அமைப்புல நாம அவனுக்கு கொடுப்போம். என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு சாரண மாணவனாய் அவனுக்கு நான் சாரண அமைப்புல சேர விருப்பம் இருக்கு எங்கள்கிட்ட அந்த மாணவன் வரும்பொழுது நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 30 நாட்கள் ஒரு நல்ல செயல் ஏதாவது செஞ்சுட்டு வரணும். உதாரணமா எங்க அப்பாவுக்கு நான் உதவி பண்ணேன், அல்லது என்னோட தங்கைக்கு வீட்டு பாடத்தில் உதவி செய்தேன், இதே போன்ற ஏதாவது ஒரு உதவி எங்க அம்மா சொல்றதை
கேட்டு நான் கீழ்ப்படிந்து நடந்தேன். இது போன்ற பல உதவிகள், அவன் நல்ல செயல்கள் ஏதாவது செஞ்சிருக்கலாம். அந்த ஒரு ரெக்கார்டா அவன் பதிவு பண்ணி கொண்டு வருவான். ஒரு 30 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல செயல் அந்த 30 நாளும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நோட்ல எழுதி முடிந்தால் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட ஒரு கையொப்பம் வாங்கி எங்க கிட்ட அந்த அசைன்மெண்ட் அவன் கொடுப்பான். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அசைன்மெண்ட்டுக்கு குட் அண்ட் டைரி, அந்த குட் அண்ட் டைரிய சாரண ஆசிரியரிடம் கொடுத்த அடுத்த நாள் அவை சாரணர் இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவான். இதுதான் சாரணர் இயக்கத்தில் ஒரு மாணவன் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறை. அவனுக்கு உடல் தகுதியெல்லாம் தேவையில்லை. இந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, சாரணர் இயக்கத்தில் சேர்வதற்கு ஒரு ஆர்வம் இருந்தால் போதும். அடுத்த நாள் நாங்கள் இப்ப கூறிய அந்த சாரண வாக்குறுதியை கூறி ஒரு சின்னம் சூட்டி ப்ரொஃபிஷியன்சி ஒரு பேட்சஸ் கொடுப்போம். அந்த பேட்சஸ் கொடுத்து அவனுக்கு அந்த சாரணர் இயக்கத்தில் அவனை சேர்த்துக்குவோம். ஐயா, இப்ப இவ்வாறு ஒரு விருப்பத்துல தான் ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வரக்கூடிய மாணவர்கள் சாரணர் அமைப்புல இணைஞ்சுக்கிறாங்க. இப்ப சாரணர் இயக்கத்துல இவ்வாறு விருப்பத்தினுடைய அடிப்படையில தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சாரணருக்கான என்னென்ன ஒரு அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. சாரணர் இயக்கத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு சாரண வாக்குறுதி, சாரண சட்டம், சாரண அமைப்புல ஒரு பாடல் இருக்கு, கொடி பாடல் இருக்கு, இறைவணக்க பாடல் இருக்கு. இது எல்லாமே அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் சாரணர் இயக்கத்துல அவனுக்கு பேசிக்கா ராபர்ட் ஸ்டீபன்சன் ஸ்மித், பேடன் போல்டைய வரலாறு பத்தி அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு சாரணர் அமைப்புல ஒரு முறையான பாடங்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னா, முதலுதவி ஒவ்வொரு நிலையிலும் அவன் 6க்கு 7, 7க்கு 8 ஒவ்வொரு நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமா முதலுதவி எப்படி செய்யறது, அடிப்பட்டா எப்படி கட்டுகள் போடணும், ஸ்கார்ப் போட்டிருப்போம், அந்த ஸ்கார்ப்பை எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுப்போம். அது போக உடற்பயிற்சிகள், பேடன் போல் ஒரு 6 விதமான உடற்பயிற்சி சொல்லியிருக்காரு. அந்த உடற்பயிற்சிகள் சொல்லி கொடுப்போம். முடிச்சுகள் போடுறது, நீளம் அகலம் இதெல்லாம் எப்படி அளக்குறது, எஸ்டிமேஷன் என்ற ஒரு பாடம் இருக்கும். நட்சத்திர கூட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், மேப்பிங், கேம்பஸை பயன்படுத்தி எப்படி ஒரு ட்ரெக்கிங் போகலாம், இது போன்ற பல பாடங்கள் அவனுக்கு இருக்கணும். குக்கிங், இது போன்ற பாடங்கள்லாம் இருக்கும். இந்த பாடங்கள் அனைத்தும் ஒவ்வொரு நிலைக்கும் அவனுக்கு படிப்படியாக சொல்லிக் கொடுத்து கொண்டே வருவோம். ஐயா, இப்ப சாரணர் இயக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாரணர் அமைப்புல நம்ம பார்க்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த பயிற்சிகளின் பொழுது ரொம்ப அழகா இந்த சாரணருடைய சீருடையில மாணவர்கள் அந்த பயிற்சி எடுத்துக்குவாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இந்த சாரணிய மாணவர்களுக்கான சீருடைகள் என்னென்ன, அந்த சீருடை அணியப்படுவதனுடைய சீருடையில நிறைய குறியீடுகள் இருக்கும், நிறைய வண்ணங்கள் இருக்கும். அந்த சீருடைகளுக்கும் அதுல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னங்களுக்கும் என்னென்ன தத்துவம் அடங்கி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. சொல்லுகிறேன் ஐயா. ஒவ்வொரு நாட்டிற்கும் சீருடை சிறு சிறு மாறுதல் இருக்கும். நம்ம இந்தியால APRO புத்தகத்துல குறிப்பிட்டுள்ளபடி அவனுடைய சீருடை தற்போது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சீருடையில் தற்பொழுது சிறு சிறு மாற்றங்களும் செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் சொல்றாங்க. இப்போது உள்ள சீருடை என்ன அப்படின்னா, சட்டை ஸ்டீல் கிரே, எல்லாருக்கும் ஒரே போல சட்டை தான், கிரே கலர் சட்டை, பேண்ட் அல்லது ஷார்ட்ஸ் நேவி கலர் ப்ளூ இருக்கும். அதே போல கேப் டார்க் ப்ளூ கலர் கேப் தான் போட்டிருப்பான். அதுல ஒரு கேப் பேட்ச் இருக்கும், அது ஒரு மைல் சின்னம் இருக்கும். இந்த கேப் பேட்ச் எந்த இடத்துல போடுவான் அப்படின்னா, இடது கண்ணுக்கு நேரா அந்த கேப் பேட்ச் வர மாதிரி அந்த கேப் போட்டிருப்பான். பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அது போக ஒரு ஸ்கார்ப் கழுத்துல போட்டிருப்பான். அந்த ஸ்கார்ப் ஒவ்வொரு பள்ளிக்கும் மாறுபடும். ஒரு குறிப்பிட்ட கலர்ல பயிற்சி ஆசிரியர்கள், ஒரு சில கலர்ல பச்சை கலர், ப்ரௌன் கலர், இந்த மாதிரி கலர்லாம் பயிற்சி ஆசிரியர்கள் மட்டுமே அணியக்கூடிய ஒரு ஸ்கார்ப். இந்த கலரை தவிர்த்து எல்லா கலரையும் அந்த ஸ்கார்ப் பள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் ஸ்கார்ப் இந்த ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும், இருசம பக்கம் முக்கோண வடிவில் இருக்கும். அதுல பேஸ் ஒரு 70 சென்டிமீட்டர்ல இருந்து 90 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த பேட்ச் இருக்கும், அந்த பேஸ் இருக்கும். அதுக்கு போக ஷோல்டர் பேட்ச், 2 பக்கம் ஷோல்டர் பேட்ச், தமிழ்நாடு பேட்ச் இருக்கும். அதே போல லெப்ட் சைடும் ரைட் சைடு பாக்கெட்லயும் 2 எம்பளம் உள்ள ஒரு பேட்ச் கொடுப்போம். லெப்ட் சைட் பாக்கெட்ல மெம்பர்ஷிப் பேட்ச்னு சொல்லுவோம். அது சாரணர் அமைப்புல அவன் 30 நாட்கள் அந்த ஒரு நல்ல செயலை செய்து எங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அவனுக்கு அந்த மெம்பர்ஷிப் பேட்ச் தான் அவனுக்கு அந்த இடத்துல அணிவிப்போம்.
இந்த மெம்பர்ஷிப் பேட்ச் சாரண ஆசிரியரால் மட்டுமே அணிவிக்கப்படும். அந்த சாரண ஆசிரியரால் அணிவிக்கப்பட்ட பிறகே அவர் சாரணர் அமைப்பில் சேருவான். இது வந்து கிரீன் கலர்ல இருக்கும். அது போக வலது பக்கம் வேர்ல்ட் ஸ்கவுட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது உலக சாரணர்களுக்கான ஒரு பேட்ச். உலகம் முழுவதும் ஒரே மதம் இருக்கும். இங்கிலாந்து நாட்டோட ஒரு ராயல் கலர், பர்பிள் கலர், அந்த கலரை பயன்படுத்துறதுக்கு சாரண அமைப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த கலரை வேர்ல்டு ஸ்கவுட் பேட்சா வலது பாக்கெட்ல அதை போட்டிருப்பான். அதே போல ஸ்டாக்கிங்ஸ், ஷூ ரெண்டுமே பிளாக் கலர்ல தான் இருக்கும். ஸோ இந்த சாரண உடையை பார்க்கும் பொழுது அவன் சாரண இயக்கத்தின் அந்த ஒழுக்கமும் ஒற்றுமையும் இந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையும் இது பிரதிபலிக்கக்கூடியதா அவனுடைய இந்த ஸ்டட் இருக்கும். இப்ப தற்பொழுது ஒரு சில மாற்றங்கள் இன்னும் பெட்டரா பண்றதுக்கு தலைமையகம் முடிவெடுத்து வருகிறது. சாரணர் இயக்கத்துல சேர்ந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு சாரண மாணவ மாணவிகளுக்கு நிறைய பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருது. இந்த பயிற்சி முகாம்கள்ல கற்றுத்தரக்கூடிய இந்த வாழ்வியல் நெறிமுறைகள்லாம் என்னென்ன, இந்த வாழ்வியல் நெறிமுறைகள் அவங்க பள்ளியிலிருந்து சமுதாயத்துக்கு போய் ஒரு முழு மனிதனா வாழ்றதுக்கு அந்த பயிற்சி முகாம்கள்ல கற்றுத்தரக்கூடிய அந்த வாழ்வியல் நெறிமுறைகள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சாரண முகாமுக்கு ஒரு சாரண மாணவன் பயிற்சி பெறும் பொழுது அவன் அங்க தங்கிதான் பயிற்சி பெறுவான். வீட்டுல உள்ள வசதி வாய்ப்புகள் இந்த சாரண முகாம்ல முழுமையா கிடைக்காது. அனைத்து மாணவர்களுடன் இணைந்து அவன் ஒரு குழுவா தான் அந்த இடத்துல செயல்படுவான். முடிந்தவரை அவன் ஒரு டென்ட் போட்டு அந்த டென்ட்ல தான் அவனுடைய அந்த இருப்பிடம் எல்லாமே அந்த டென்ட்டை சுத்தி தான் அவனுக்கு இருக்கும். அவனுக்கு இந்த முகாம்ல என்னென்ன பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு தானாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை அந்த இடத்துல அவனுக்கு இருக்கும். அது போக அவனுடைய உணவை அவனே தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவனுக்கு கொடுப்போம். அதே போக அவனுடைய கொண்டு வர பொருட்கள் எல்லாமே சொந்த பொருட்களை எப்படி பராமரிப்பது அதை சொல்லி கொடுப்போம். எப்படி பராமரிக்கிறது, எப்படி ஒழுக்கமா வைக்கிறது. வீட்டுலனா கண்ட இடத்துல தூக்கி போடுவான், ஷூ ஒரு பக்கம் போடுவான், ஷர்ட் ஒரு பக்கம் போடுவான். அப்படிலாம் செய்யாம ஷூனா அரிசி அடுக்கி வைக்கணும், டென்ட்ல எந்த இடத்துல வைக்கணும், ஷர்ட் எப்படி மாட்டணும், இந்த மாதிரி ஒரு சில அடிப்படை பழக்கங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுக்கடுத்து நேரம் பின்பற்றுதல், கட்டுப்பாடு. இதுல ஒரு கட்டுப்பாடு. ஊதல் ஓசை, விசில் சவுண்ட் கேட்ட உடனே அவன் அதுக்கு கீழ்ப்படிவான். ஒவ்வொருவருக்கும் ஒரு விசில் சவுண்ட் வச்சு, அந்த லீடருக்கு ஒரு சவுண்ட் வச்சிருப்போம், அசிஸ்டன்ட் லீடருக்கு ஒரு சவுண்ட் வச்சிருப்போம், அங்க உள்ள மாணவர்களுக்கு ஒரு சவுண்ட் வச்சிருப்போம். அந்த விசில் சவுண்ட் வச்சு அந்த எங்களுடைய ஆர்டருக்கு அவன் ஒபே பண்ணுவான். இந்த விஷயத்த சொல்லி கொடுப்போம். அது போக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அது போக சின்ன சின்ன விளையாட்டு மூலமா அவனுக்கு அந்த ஒற்றுமை உணர்வு அவனுக்கு கிடைக்கும். ஈவினிங் டைம், நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து கேம்ப் ஃபயர்னு சொல்லுவோம். கேம்ப் ஃபயர்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, சுற்றி மாணவர்கள் அமர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது வந்து என்ஜாயபிள் டைம். நடுவுல ஒரு ஃபயர் உண்டாக்கி அதுல அந்த இடத்துல அவன் வந்து அவனுடைய தனித்திறமைகள்னு சொல்றதை விட அந்த ஒரு குழுவாக இணைந்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அந்த இடத்துல கொடுப்பான். இது வந்து அவனுடைய ஒரு குழு மனப்பான்மை அந்த இடத்துல கூடுதலா கிடைக்கும். இந்த சாரணர் அமைப்புல முகாம்ல சேரக்கூடிய மாணவர்களை நம்ம 8 மாணவர்களா பிரிச்சு அது வந்து ஒரு பேட்ரோல்னு சொல்லுவோம். அந்த பேட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தலைமை பேட்ரோல் லீடர் ஒன்று போடுவோம். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் பேட்ரோல் லீடர் அப்படின்னு ஒரு போடுவோம். இதுக்கு பிறகு ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த நாள்ல அந்த பேட்ரோல் லீடர் என்ன சொல்றானோ அதுதான் மற்றவங்க கேட்பாங்க. பேட்ரோல் லீடர்கிட்ட தான் எல்லா தகவலும் நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். அவன் வந்து மற்ற மாணவர்களுக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்ப்பான். இது வந்து அவனுடைய ஒரு தலைமை பண்பு அந்த இடத்துல கண்டிப்பா அவனுக்கு வளரும். அந்த ஒரு மாணவனுக்கு மட்டுமே அந்த தலைமை பண்பு வளராது. அடுத்த நாள் அப்படியே இன்னொரு மாணவனுக்கு அந்த பேட்ரோல் லீடர் பொறுப்பையும் அசிஸ்டன்ட் பேட்ரோல் லீடர் பொறுப்பையும் மாற்றி கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பு மற்ற மாணவனுக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 4 நாள் முகாம் நடக்குதுன்னா அந்த மாணவர்கள் அனைவருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். அனைவருக்கும் தலைமை பண்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல இந்த ஒரு பேட்ரோல் சிஸ்டத்தை அந்த முகாம்லையும் நம்ம செயல்படுத்துவோம். முகாமிடலாம் இந்த வரிசையா போகணும், அணி தலைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், குழுவாக சேர்த்து செயல்படணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவன் முகாம்ல இருந்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு கற்றுக்கொண்டு வெளியே வருவான். வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கும் பொழுதும் இவ்வளவு விஷயங்களை கத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. முகாம்ல இருந்து வெளியே வந்து அவனுக்கு ஒழுக்கம் சிறிது மாறி இருக்கும். அவன் முகாம்ல கலந்துட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அவனுடைய நடவடிக்கையே மாறுதல் இருக்கும்.
ஐயா, இப்ப இந்த சாரணர் இயக்கத்துல இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. சீருடையோட சேர்ந்து இந்த சாரண மாணவ மாணவிகள் அப்படின்னு தனித்துவமான சின்னங்கள் ஏதாவது அவங்களுக்கு வழங்கப்படுமா? இதுல என்னென்ன சின்னங்களுக்கு என்னென்ன தத்துவங்கள் இந்த சாரண மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சின்னங்கள்ல அடங்கி இருக்குங்கய்யா? கண்டிப்பா சொல்றேன் சார். சாரண அமைப்புல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பிரவேசம் சொல்லுவோம். சாரண அமைப்புல ஒரு 30 நாள் அவன் நல்ல விஷயங்களை செஞ்சு எங்கள்கிட்ட சமர்ப்பிக்கும் பொழுது பிரவேஷ் என்ற நிலையில அவனுக்கு ஒரு மெம்பர்ஷிப் பேட்ச் கொடுத்து அவனை சாரண அமைப்புல சேர்த்துக்கிடுவோம். அதற்கடுத்து 6 நிலைகள் இருக்கு. முதல் நிலை என்னன்னா பிரதம் சொல்லுவோம். அந்த பிரதம் அப்படி இந்த பிரவேசில சேர்ந்து ஒரு 3 மாதம் கழித்து இந்த பிரதம் அப்படின்ற ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவனுக்கு கொண்டு போவோம். இது பள்ளி அளவுலே நாங்களே கொடுப்போம். இந்த இதுல அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுப்போம்னா, நாட்டு கயிறுல முடிச்சு போடுறது, ஃபர்ஸ்ட் எய்டுல ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு சொல்லி கொடுப்போம். கொடியேற்றுதல், அப்புறம் ஹெல்த் ரூல்ஸ், இது தொடர்பான விஷயங்களை அந்த பிரதம் சோபன் என்ற நிலையில சொல்லி கொடுப்போம். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாஸ் பண்ணிடுவான். பாஸ் பண்ணிட்டு அடுத்த 6 மாதத்துக்கு பிறகு திவித்தியா என்ற ஒரு நிலைக்கு போவான். அந்த திவித்தியா என்ற நிலையில அவனுக்கு மேப்பிங், கேம்பஸ் பயன்படுத்துறது, ஃபயர் சேஃப்டி, அப்புறம் சோசியல் சர்வீஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பிரவேஷ் என்ற நிலையில அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். பிரவேஷ் நிலைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் திவித்தியா என்ற நிலைக்கு அவன் போவான். அதற்கடுத்து அடுத்த ஸ்டேஜ், இது 3மே பள்ளி அளவுல அவனுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்சஸ் பள்ளி அளவுல கொடுப்போம். பிரவேஷ், பிரதம், திவித்தியா, இது 3மே நாங்க பள்ளி அளவுல கொடுக்கக்கூடிய ஒரு சில பேட்சஸ். அதற்கடுத்து மாவட்ட அமைப்புல திருத்திய சோபன் என்ற ஒரு பயிற்சி மாவட்ட நிர்வாகத்தால் கொடுப்பாங்க. இது திவித்தியா முடிச்சு 6 மாதம் கழித்து அந்த திருத்திய சோபன் என்ற ஒரு பயிற்சி அவனுக்கு கிடைக்கும். அதுல என்னென்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, பயனியரிங் ப்ராஜெக்ட், இதுல இருந்து அட்வான்ஸ்டு ஃபர்ஸ்ட் எய்டு, எஸ்டிமேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு ஒரு சில பேட்சஸ் கொடுப்போம். அதற்கடுத்து மாவட்ட அளவுல இருந்து அடுத்து மாநில அளவு 6 மாதம் கழித்து அது 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ராஜ்ய புரஸ்கார் அவார்டு, இந்த அவார்டு ஸ்டேட் கவர்மெண்டால கொடுக்கக்கூடிய எம்பளம் அவனுக்கு கிடைக்கும். அந்த பேட்சஸ் கிடைக்கும். இந்த ராஜ்ய புரஸ்கார் அவார்டுன்றது ஆளுநர் அவர்களால் வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது. இந்த மாணவன் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் எங்களுடைய திருமலம் கல்வி மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைகள், இந்த வருடம் 100 மாணவர்கள் அதுல பங்கேற்று அந்த சர்டிபிகேட் வாங்க இருக்காங்க. இந்த ராஜ்ய புரஸ்கார் அவார்டு வாங்கினதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு ராஷ்டிரபதி அவார்டுன்னு சொல்லுவாங்க. ராஷ்டிரபதி, இதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயரிய விருது. வேலை வாய்ப்புக்கும் இந்த விருது அவனுக்கு பயன்படுது. இந்த ராஷ்டிரபதி அவார்டு எங்க கொடுக்குறாங்கன்னா, நேஷனல் லெவல்ல நேஷனல் எம்பளம் அவனுக்கு கிடைக்கும். இந்த விருது குடியரசுத் தலைவரால் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. இந்த விருதுக்கு கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் மாணவர்கள் படிக்கிற மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியே இருக்கும். இந்த விருது யார் வாங்குறாங்க அப்படின்னு சாரணிய மாணவர்களுடைய ஒரு போட்டி இருக்கும். ராஜ்ய புரஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு இந்த ராஷ்டிரபதி அவார்டு மாணவர்கள் வாங்க இயலாது. இது ஃபில்டர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நிலை. இந்த இதுல ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேட்சஸ் அவன் சட்டையில, சாரண மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவன் சட்டையில இடது கை பாக்கெட்லயும் வலது கை பாக்கெட்லயும் நிறைய பேட்சஸ் இருக்கும். அது என்னன்னா, ஒவ்வொரு நிலையிலும் அவனுக்கு ஒரு சில பாடங்களை முடிக்கணும். உதாரணமா ராஜ்ய புரஸ்கார் போறதுக்கு முன்னாடி குக் அப்படின்னு ஒரு பாடத்தை படிப்பான். அந்த குக் முடிச்சானா அதுக்குரிய பேட்சஸ் அவனுக்கு கொடுப்பாங்க. அது அந்த சட்டையில அவன் ஸ்டிச் பண்ணிக்குவான். இது போக ஃப்ரெண்ட் டு அனிமல், அத்லட், பயனியர், சிட்டிசன், கம்யூனிட்டி ஒர்க்கர், பப்ளிக் ஹெல்த் மேன், சானிடேஷன் ப்ரொமோட்டர், டேரி மேன், ஹெல்த்தி மேன், இது போன்ற நிறைய பேட்சஸ் இருக்கு. இதுல அவனுக்கு எது பிடிக்குதோ அந்த பாடங்களை எடுத்து படிச்சு அந்த பேட்சஸ் அவன் வாங்கி அவன் சட்டையில அவனுக்கு பேட்சஸா கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் அந்த சர்டிபிகேட் வாங்கினதுக்கு பிறகுதான் அதை ராஜ்ய புரஸ்கார் அவார்டுக்கோ ராஷ்டிரபதி அவார்டுக்கோ அந்த மாணவன் போக முடியும். ஐயா, இப்ப இது வரைக்கும் ஒரு சாரண மாணவர்கள் அவங்க எப்படி இந்த சாரண அமைப்புல சேரணும், சேர்ந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, அந்த பயிற்சி முறைகள் எப்படி அவனை நெறிப்படுத்துது அப்படிங்கிறத பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இப்ப நீங்க ஒரு சாரணர்
பயிற்சி ஆசிரியரா மாணவர்களுக்கு சாரணருடைய அமைப்பு குறித்தும் அதனுடைய செயல்பாடுகளை குறித்து மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. உங்களை போல ஒரு சாரணர் பயிற்சி ஆசிரியரா அல்லது சாரணர் அலுவலகரா ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, இதுக்குன்னு சிறப்பு தேர்வுகள் ஏதாவது இருக்குதா, அதனுடைய தேர்வு முறைகள்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. சொல்றேன் சார். இதுக்கு கண்டிப்பா ஒரு தேர்வு முறைகள்லாம் இருக்கு. இந்த சாரணர் அமைப்புல சேர்றதுக்கு பள்ளி ஆசிரியர்கள் வாலண்டியர் சர்வீஸா தான் பண்ணணும். பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகத்தின் அனுமதியுடன் சாரணர் அந்த பள்ளிக்கூடத்துல சாரணர் பயிற்சி பெறலாம். இந்த சாரணர் பயிற்சி பெறுவதற்கு மாவட்ட நிர்வாகத்தால் பேசிக் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க, ஒரு முகாம் நடத்துவாங்க. அந்த முகாம் 7 to 10 நாட்கள் வரைக்கும் நடைபெறும். இந்த முகாமில் கலந்து கொண்டு அங்கு வைக்கக்கூடிய தேர்வில் பாஸ் பண்ணி அந்த சர்டிபிகேட் சமர்ப்பிக்கும் பொழுதுதான் அந்த ஆசிரியர் சாரண ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த பேசிக் கோர்ஸ் முடித்த ஒரு ஆசிரியர் சொன்ன மாதிரி பிரவேஷ், பிரதம், வித்யா இந்த 3 நிலைகளிலும் மாணவர்களை வழி நடத்தக்கூடிய தகுதி பெறார். அந்த ஒரு 6, 7, 8 இந்த மாணவர்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு கிடைக்குது. இது முடிச்சுட்டு அவருக்கு மறுபடியும் எனக்கு சாரணர் ஆசிரியரா மறுபடியும் உயர் பதவி வேணும் அப்படின்னா 6 மாதம் கழித்து அட்வான்ஸ்டு கோர்ஸ், அதுவும் மாவட்ட அளவுல ஒவ்வொரு தடவையும் நடத்துவாங்க, மாவட்ட அளவுலையும் நடத்துவாங்க அந்த அட்வான்ஸ்டு கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல படித்து அதுலயும் தேர்வு பெற்று சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மாணவர்களை ஆளுநர் விருது வரைக்கும் அந்த ஆசிரியர் தயார்படுத்தக்கூடிய தகுதி பெறாரு. ஆளுநர் இந்த அட்வான்ஸ்டு கோர்ஸ் முடித்த ஆசிரியர் மட்டுமே அந்த மாணவர்களுடைய விண்ணப்பத்தில் கையொப்பமிடக்கூடிய ஒரு தகுதி பெறுகிறார். மறுபடியும் அந்த ஆசிரியர் இன்னும் தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் HWB ஹிமாலயன் உட்பேஜ் என்ற கோர்ஸ், இது மாநில சாரணர் பயிற்சி மையத்துல மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, மாவட்ட அளவுல கொடுக்க மாட்டாங்க. குன்னூர்ல இருக்கு, சேலம், ஆத்தூர்ல இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு பயிற்சி மையம் வச்சிருக்காங்க. அங்க உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் இந்த HWB ட்ரைனிங்ஸ் ஹிமாலயன் வனக்கலை பயிற்சி முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாலயா உட்பேஜ் முகாம் அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிபிகேட் வாங்கின ஆசிரியர் மட்டுமே இந்த ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவருக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு கையொப்பமிடக்கூடிய ஒரு தகுதியை பெறுகிறார். 3 பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மாணவர்களை வழி நடத்தலாம். இது போக நான் இன்னும் என்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்கிறேன் என்றால் pre-ALT, ALT என்ற பயிற்சி பெறுவாங்க. இது அசிஸ்டன்ட் லீடர் அந்த HW முடிச்சு 1 வருஷம் கழிச்சு. இது நேஷனல் லெவல்ல மட்டும்தான் நடக்கும், மாநில அளவுல நடக்காது. தேசிய அளவிலான முகாம்களில் கலந்து கொண்டு இருக்க வேண்டும். இதுக்கு பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழி நடத்தக்கூடிய அவங்க தகுதி பெறாங்க. மாணவர்களை தாண்டி ஆசிரியர்களுக்கு வழி நடத்தணும் அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு AILT என்ற ஒரு தேர்வில் கலந்து கொண்டு அவங்க பயிற்சி பெறணும். இது மத்திய பிரதேசத்துல பச்சுமாரி அப்படின்ற இடத்துலயும் நம்ம குன்னூர்ல இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல கடைசியாக LT லீடர் ட்ரைனர் பள்ளி பயிற்சி ஆசிரியர்களை பயிற்சி அளிக்கக்கூடிய தகுதியான ஒரு உயரிய ஆசிரியர் யாரு அப்படின்னா அந்த LT ட்ரைனர் பெற்றவங்க தான் லீடர் ட்ரைனர். இது அந்த ALT ட்ரைனிங் முடிச்சதுல இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க இந்த தகுதி வளர்த்து அவங்க சாரணர் அமைப்பை தொடர்ச்சியா வழி நடத்தி போகலாம். இப்ப நான் எது முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த HWB ஹிமாலயன் உட்பேஜ் பள்ளி அளவுல மாணவர்களை வழி நடத்தக்கூடிய இந்த பயிற்சி வரைக்கும் நான் பெற்றிருக்கேன். ஐயா, இப்ப இந்த சாரணர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உடற்திறனை மேம்பாடு அடையக்கூடிய விளையாட்டு முறைகள் மற்றும் உடற்பயிற்சிகளுக்கு இந்த சாரணர் அமைப்புல எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருதுங்க ஐயா? சாரணர் அமைப்பு உடற்பயிற்சிக்கு விளையாட்டுக்கு மிக அதிக முக்கியத்துவம் தருது. அதுவும் பேட் அண்ட் பவுல் இந்த உடற்பயிற்சிக்காக ஒரு BP6 எக்ஸசைஸ் என்ற ஒரு பயிற்சியை இந்த சாரண மாணவர்களுக்கு அவருடைய அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த எக்ஸசைஸ் ஒவ்வொரு மாணவனுக்கும் நாங்க சொல்லிக் கொடுப்போம். அதுல ஒரு 6 நிலை இருக்கும். அந்த முதல் நிலை என்னன்னா தலை கழுத்துக்கான ஒரு எக்ஸசைஸ், 2வது நிலை இந்த மார்பு பகுதிக்கான ஒரு எக்ஸசைஸ், 3வது நிலை வயிறு பகுதிக்கான ஒரு எக்ஸசைஸ், 4வது நிலை இடுப்பு பகுதிக்கான எக்ஸசைஸ், அடுத்த நிலை இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி, கடைசி நிலை பாதம் மற்றும் விரல்களுக்கான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ அவனுக்கு முறையா அவனுக்கு ஒரு பயிற்சியா அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த பயிற்சியை செய்யக்கூடிய மாணவனுக்கு உடம்புல
எந்த நோயுமே வராது. ஏன்னா பேடன் போல் சொல்லியிருக்காரு. இதை கடைபிடிக்கிறவங்களும் அது சொல்றாங்க. இது போக அந்த மாணவனுக்கு நிறைய குழு விளையாட்டு சொல்லிக் கொடுப்போம், சுறுசுறுப்பு விளையாட்டு சொல்லிக் கொடுப்போம், நிறைய ட்ரில் அணிவகுப்பு, அந்த அணிவகுப்பு சொல்லிக் கொடுப்போம். இப்ப தற்போது யோகா இதுவும் இந்த பாடத்துல சேர்த்திருக்காங்க. இப்ப செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு பயிற்சியும் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இந்த பயிற்சியை தற்போது இந்த பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஐயா, இப்ப இந்த சாரணர் அமைப்புல இணைந்து ஒரு மாவட்ட அளவுல மாநில அளவுல நடத்தக்கூடிய போட்டிகள்ல பங்கேற்று சான்றிதழ்கள் பரிசுகள் அந்த வாங்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்களுடைய கல்லூரி படிப்புகள்ல வேலை வாய்ப்புகள்ல ஏதாவது முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா? கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸ்கவுட்டிங் சர்டிபிகேட் நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல, டிஃபென்ஸ் ஜாப்ல அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுல ரயில்வே டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய இந்த மாணவர்களுக்கு இந்த ராஷ்டிரபதி அவார்டு, ராஜ்ய புரஸ்கார் அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது போக இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூ, டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் இவங்களுக்குலாம் அதுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது போக எஜுகேஷன் பெனிஃபிட்டும் இருக்கு. எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் நிறைய ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன்ல கொடுக்குறாங்க. ஒரு சில ஸ்டேட்ல மட்டும் ரிசர்வேஷன் போனஸ் மார்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கொடுக்குறாங்க. இது ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல என்சிசிக்கு ஈக்குவலன்ட் ஸ்டேட்டஸா இன்னைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி உள்ள தினகரன் பேப்பரை எடுத்தாலும் பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க. எழுத்து தேர்வு அலுவலர் பணிக்கு இந்த சாரண அமைப்புல தேசிய பயிற்சி பெற்ற ராஷ்டிரபதி அவார்டு வாங்கின அந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறதா அந்த பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகளும் அவனுக்கு அந்த ஸ்கவுட் மூலமா அவனுக்கு கிடைக்குது சார். படித்த பிறகு அவனுக்கு கல்லூரிகள் முடித்த பிறகு அவனுக்கு வேலை வாய்ப்புகளையும் அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஐயா, இப்ப இந்த பள்ளிகள்ல மாணவர்கள் சாரணர்கள் பயிற்சி பெறாங்க, சாரணர் அமைப்புகளை சேர்றாங்க. இது மாதிரி பள்ளிகள்ல சாரணர் அமைப்புகள்ல இணைறதுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி போட்டு ஒரு ஆர்வத்தை கொடுக்குறாங்க, அவங்க பயிற்சிகள் வழங்குறதுல, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுல பெற்றோர்கள் எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு சாரணர்ல இருந்து எப்படி ஒரு ஒழுக்க நெறிய பின்பற்றணும் அப்படின்னு அவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படிங்க இருக்குது? இன்றைய சூழ்நிலையில எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைய தான் வச்சிருக்காங்க. அந்த தங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களால கட்டுப்படுத்தவும் முடியல, அவங்கள நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க முடியல. அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா பள்ளி அளவுல தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பள்ளி அளவுல வகுப்பு நேரத்துல எனக்கு ஒரு ஆசிரியரா, நான் ஒரு கணித ஆசிரியர், என்னுடைய கணித பாடத்தை மட்டுமே சொல்லிக் கொடுக்க முடியும். நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு சில நல்ல ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா இந்த சாரண அமைப்பு என்று அந்த ஒரு தனிப்பட்ட முறையில வரும் பொழுது அவனுக்கு முழுக்க ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. என்னுடைய மகனும் இந்த சாரண அமைப்புல சேர்ந்து இவ்வளவு ஒழுக்கங்கள், இவ்வளவு பயிற்சிகள் பெறுகிறான் என்ற ஒரு சந்தோஷம் அந்த பெற்றோருக்கும் கிடைக்குது. அதனால எல்லா பெற்றோருக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. குறிப்பா நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல முழு ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை சாரண அமைப்புல சேருவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஐயா, இது வரைக்கும் இந்த சாரணர் அமைப்பினுடைய தோற்றம், வரலாறு, அதனுடைய செயல்பாடுகள், சாரணியருக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள், சாரணர் பயிற்சியில மாணவ மாணவிகள் எப்படி நல்வழிப்படுத்தப்படுறாங்க, வாழ்வியல் நெறிமுறைகள், உடற்பயிற்சிகள் எப்படி எல்லாம் கற்றுத்தரப்படுது, ஒரு நாட்டுல ஒரு சிறந்த குடிமகனா உருவாவதுக்கு சாரணர் பயிற்சி எப்படி ஒரு முன்னோடியா திகழுது அப்படிங்கறது குறித்து மிகச் சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்குனீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. அனைவருக்கும் எனது நன்றி. நேர்களே, இதுவரை சாரண அமைப்பு முறையும் மாணவர் பயிற்சியும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு டி. ஜோசப் வினோ அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 63800777950 என்ற எண்களிலும்
புதுகை FM 91.2 என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.